ஜல்லிக்கட்டு வடமாடு ஜல்லிக்கட்டு அதை பற்றி பேஸ் பண்ண ஒரு திரைப்படம். இந்த படத்தில் வந்து மாடு, அதாவது அதோட உண்மையான பேர் வந்து சோழன். படத்துக்கு வந்து பாண்டிமுனி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் அந்த மாடும் படம் முழுக்க வந்து பயணப்பட்டிருக்கு. அதாவது அந்த மாடோட ரொம்ப பழகினதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த மாடு வந்து ரொம்ப குழந்த மாதிரி. ஃபஸ்ட்டு நாள் நாங்கள் ஷூட்டிங் முன்னாடியே ஒரு 10 நாள் அந்த மாடோட பழகிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. ரொம்ப பழகி இப்போ இந்த 40 நாள் அந்த மாடு இல்லாத நாளே இல்லை ஷூட்டிங். அந்தளவுக்கு அந்த மாடு வந்து ரொம்ப ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தது. என்னதான் இருந்தாலும், என்னதான் அது ஒரு அனிமலாக இருந்தாலும், ஒரு மாடு எப்போவுமே அதுவும் ஜல்லிக்கட்டு மாடுங்கும்போது பக்கத்தில் யாருமே வந்து உள்ளே விடாது. வடமஞ்சு வரட்டு மாடுனா அது 9 பேர் சுற்று போடுவாங்க. 9 பேரையும் தொட விடாத அந்த மாடு அந்தளவுக்கு ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த மாடு வந்து பழகுனா குழந்த மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் வந்து இந்த பாண்டிமுனியாக நடித்த எங்கள் மாடு வந்து அவ்வளோ அழகாக பழகி ரொம்ப குழந்தையாகவே ஆயிடுச்சு. எங்களுக்கு நேற்று படப்பிடிப்பு முடிஞ்சோடனே அதை பிரியறதுக்கே மனசு இல்லாமல் அந்த மாடுமே ரொம்ப சென்டிமெண்ட்டாக வந்து பிரிஞ்சோம். ரொம்ப அழகாக அந்த மாடும் ஒத்துழைச்சிது. அதிலே இந்த படத்தில் நடித்த நடிகைகள், டெக்னீஷியனாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. இந்த படத்தோட தயாரிப்பாளர் ராஜசேகர் அவர்கள், பிரபு அவர்கள் ரொம்ப அவங்களாம் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப லொக்கேஷனாக இருக்கட்டும், டைரக்டர் என்ன கேட்குறாரோ எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுத்து ரொம்ப அற்புதமாக அந்த வடம் திரைப்படம் வந்திருக்கு. நீங்கள் எல்லோரும் பிடிச்ச ஒரு படமாக இருக்கும். ஏன்னா வடமாடு மஞ்சு வரட்டை பற்றி தமிழ் சினிமாவில் என்ன எதுவும் அதிகமாக வரல. இது வந்து முழுக்க அந்த வடமாடு மஞ்சு வரட்டு, அந்த மாடை வளர்க்குற அந்த பின்னணி சம்மந்தமான ஒரு கிராமத்து ஒரு நல்ல கதையாக இருக்கும். எல்லோரும் பாருங்கள். எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச படமாக இருக்கும். திரைக்கு வரும் எதிர்பார்க்கலாம் சார். இது இப்போ தான் பூசணிக்காய் உடைச்சிருக்காங்க. அது மாசாணியம்மன் அருளால் பூஜை போட்டதும் அங்கேயே போட்டிருக்கோம். அதை தொடர்ந்து வந்து நம்ம குற்றாலத்தில் ஒரு 30 நாளைக்கு மேலே அங்கே படப்பிடிப்பு நடந்தது. அதை தொடர்ந்து வந்து கோயம்புத்தூர் வெள்ளையங்கிரி பக்கத்தில் ஒரு சாங்கு படப்பிடிப்பு நடந்தது. அதை தொடர்ந்து பொள்ளாச்சியில் படப்பிடிப்பு நடந்தது. இப்போ எல்லா இடத்துலையும் படப்பிடிப்பு ஒரே ஷெட்யூலாக முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து இந்த மாசாணியம்மன் திருக்கோயிலில் வந்து வெற்றிகரமாக பூசணிக்காய் உடைச்சி இந்த படப்பிடிப்பை நிறைவு செஞ்சதில் ரொம்ப மகிழ்ச்சி. உங்கள் அடுத்த படத்தோட அப்டேட் எதாவது இருக்குங்களா? அடுத்த படம் சிம்பு தேவனண்ணனோட அவரோட படம் நான் பேர் வைக்கல. அவரோட படம் அடுத்த படமாகவும், அப்புறம் 7ஆம் பொருத்தங்கிற அந்த படமும் தொடர்ந்து போயிட்டு